நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கர்மங்களை களைத்தெறிகிற பரிகார சூட்சமம். அது என்னங்க கர்மங்களை களைச்செறிகிற பரிகார சூட்சமம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தந்தை அப்படிங்கிற பாவகத்தை சொல்கிறது 9ஆம் பாவகம். அதனால தான் தந்தை வழிபட்ட தெய்வத்தை குறிக்கிற பாவகம் 5ஆம் பாவம். குலதெய்வத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தந்தைக்கு தந்தைன்னு சொல்கிற பாவகம் அப்படிங்கிறது 5ஆம் இடமாக வர்றதுனால பாட்டனாரும் தெய்வத்துக்கு சமமானவர். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் 5ஆம் இடங்கிறது பித்ரு வழிபாடை குறிக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் இந்த ஜோதிட கலையை எனக்கு ஒளிவு மறைவில்லாமல் கற்றுக் கொடுத்த எனது குருமார்களான அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவண பபா பரணி பாரதி ஐயா அவர்களையும் அஸ்ட்ரோ கோமதி அம்மா அவர்களையும் மற்றும் அனைத்து குருமார்களையும் வணங்கி உங்கள் ஜோதிட ஆதித்யா வீரகுமார். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கர்மங்களை களைத்தெறிகிற பரிகார சூட்சமம். அது என்னங்க கர்மங்களை களைச்செறிகிற பரிகார சூட்சமம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முப்பிறப்பு, இந்த பிறப்பு, அடுத்த பிறப்பு அப்படின்னு சொல்லி ஜென்மங்களை 3ஆக பிரித்து சொல்கிறது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன அப்படின்னா, ஜாதக கடத்தில் 12 பாவகங்கள் இருக்குது. அந்த 12 பாவகங்களில் முந்தின பிறப்பை சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 9ஆம் பாவகம். இந்த பிறப்பை சொல்லக்கூடிய பாவகம் முதல் பாவகம். அடுத்த பிறப்பை சொல்லக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். ஜென்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன கர்மத்தை தான் பண்ண வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்தானம் தான் கர்மஸ்தானம். அதாவது இந்த பிறவியில் அனுபவிக்க போகிற பிராப்த கர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் பாவகம் தான். முற்பிறவியில் என்ன தான் செஞ்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய பாவகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவகம். இப்படி 12 பாவகங்களும் ஒவ்வொரு பாவகங்களும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இதில் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிற கர்மங்களை சொல்கிற பாவகம் 2ஆம் பாவகம். அப்போது 12 பாவங்களில் முந்தின பிறப்பை சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகத்துக்கு 10ஆக வருவது லக்னத்துக்கு 6ஆம் பாவகமாக வரும். அதனால தான் 6ஆம் இடத்தை முன்ஜென்ம வினைகளை குறிக்கிற பாவகம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஜென்மத்தை சொல்கிற பாவகம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக வருவது 2ஆம் பாவகம். அதனால தான் 2ஆம் இடம் அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கர்ம என்ன அப்படிங்கிறது குறிக்கும். லக்னம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகரை குறிக்கும். லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகரோட அப்பாவை சொல்லும். அப்போது 12 பாவகங்களில் முதல் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தை குறிக்கும். 2ஆம் பாவகம் அடுத்த ஜென்மத்தில் என்ன அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லும். 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது அப்பாவை சொல்லும், முற்பிறவியை சொல்லும். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம என்ன கர்மாக்களை செய்ய அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும். இப்போது 9ஆம் பாவகத்துக்கு 9ஆம் பாவமாக இருக்கிறது 5ஆம் பாவகம். அப்போது தந்தைக்கு பாட்டனாராக சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 5ஆம் பாவகம். தெய்வ வழிபாட்டை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் பாவகம். இந்த தெய்வ வழிபாடு, ஒரு ஆன்மீகம், குலதெய்வம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய பாவகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் பாவகம். அதாவது ஜாதகர் இந்த ஜென்மத்தில் தன்னிச்சையாக செய்கிற தெய்வ வழிபாட்டை தனித்து சொல்லக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் பாவகம். அதனால தான் 9ஆம் பாவகத்தை இஷ்ட தெய்வம் அல்லது உபாசன தெய்வத்தை குறிக்கிற இடமா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 9ஆம் பாவகத்தை தான் குல தெய்வமாகவும் சொல்கிறாங்க. அப்போது இந்த 9ஆம் பாவகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒருத்தருடைய உயர்கல்வி, குல தெய்வம், இவரோட தகப்பனார், இவர் முற்பிறவி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத, அதுக்கு அடுத்து பாக்கியம், இந்த ஜென்மத்தில் என்ன பாக்கியங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் 9ஆம் பாவகத்தில் வரும். அப்போது ஜாதகரோட தகப்பனாரை சொல்கிறதும் 9ஆம் பாவகம். அதனால தான் அப்பாவை தெய்வத்துக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தகப்பன் வழிபட்ட தெய்வத்தை குறிக்கிற பாவகம் 9க்கு 9ஆக இருக்கக்கூடிய 5ஆம் பாவகம். அதனால தான் 5ஆம் பாவகத்தை குலதெய்வத்தை குறிக்கிற பாவமாகவும் சொல்கிறோம். இப்படி 12 பாவகங்களில் நமக்கு 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 9க்கு 9ஆக வரக்கூடிய 5ஆம் பாவகம், இந்த வரிசையில் பாவகங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குது.
அப்போது தந்தை அப்படிங்கிற பாவகத்தை சொல்கிறது 9ஆம் பாவகம். அதனால தான் தந்தை வழிபட்ட தெய்வத்தை குறிக்கிற பாவகம் 5ஆம் பாவகம், குலதெய்வத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தந்தைக்கு தந்தைன்னு சொல்கிற பாவகம் அப்படிங்கிறது 5ஆம் இடமாக வர்றதுனால பாட்டனாரும் தெய்வத்துக்கு சமமானவர். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் 5ஆம் இடங்கிறது பித்ரு வழிபாடை குறிக்குது. ஒவ்வொருத்தரும் செஞ்ச கர்மா என்ன, இனி என்ன பிற வழிபாடுகளை செஞ்சால் நம்ம கர்ம வினையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் பாவகம். அப்போ ஒருத்தருக்கு 9ஆம் பாவகத்தை போய் நம்ம பார்த்துட்டோம்னால அந்த 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் நிற்குது, அது என்ன சாரங்களை வாங்கியிருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாலே அந்த 9ஆம் பாவம் கெட்டு இருக்குதா இல்லை அது பாக்கியமாக இருக்குதா, அதில் இருக்கிற அந்த கிரகம் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியவரா கெடுதலை கொடுக்கக்கூடியவரா அப்படிங்கிறது அந்த 9ஆம் பாவகத்தையும் அந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம குலதெய்வத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய பாக்கியஸ்தானம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் 9ஆம் பாவகத்துக்கு 9ஆம் பாவமாக வர்றது 5ஆம் பாவகம். அது பித்ரு வழிபாட்டை சொல்லிட்டோம். அப்போது கர்மத்தால் வந்த பிரச்சனை எல்லாமே தர்மத்தால் போகும் அப்படிங்கிறது ஒரு முன்னோர்களுடைய வாக்கு. இப்போது மேலே சொன்ன ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 12ஆவதாக வர்ற பாவகம் அந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு ஆப்போசிட்டாக செயல்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவகத்திற்கு 12ஆம் பாவகம். அப்போ 1ஆம் பாவகத்தை 12ஆம் பாவகம் தோற்கடிக்கும். அப்போது 2ஆம் பாவகத்தை 1ஆம் பாவகம் தோற்கடிக்கும். அப்போது ஒரு பாவகத்துக்கு 12ஆம் பாவகம் வரக்கூடியது அதனுடைய அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக செயல்படும். இப்படி எடுக்கும்போது பூர்வ ஜென்ம கர்மத்தை சொல்கிற பாவமான 6ஆம் பாவகத்தை அழிக்கணும், அதனுடைய கர்ம வினையை குறைக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவத்துக்கான குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதனால நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படி செஞ்சுட்டு வந்தால் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ வினைகள்லேருந்து நாம் ஈஸியாக விடுபட முடியும். தொடக்கம்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக ஒரு முடிவும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி சொல்கிற தொடக்கம் முடிவு அப்படின்னா ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது லக்னத்தில் தொடங்குதுன்னா அதற்கான ஒரு நல்ல முடிவு 12ஆம் பாவகத்தில் நிச்சயமாக இருக்கும். இப்படி செஞ்சுட்டு வர்ற வினைகள்னால் ஏற்படுற இடையூறுகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் கர்மங்களை சொல்கிற பாவகம் 10ஆம் பாவகம். அதுக்கு 12ஆம் பாவமாக வர்றது 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்தினோட தெய்வம் யார்? அது இஷ்ட தெய்வத்தை குறிக்கிற பாவகமாக இருக்குது. அதனால் இந்த ஜென்மத்தில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது செஞ்ச வினைகள்னாலேயோ இல்லை செஞ்சிட்ருக்கிற வினைகள்லேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு நினச்சா நம்ம தாய் தகப்பனை நல்லா பேணி காத்தோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய முதல் பரிகாரம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்பு ஆசி எப்போவுமே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நாம் நடந்துக்கிற முறையை பொறுத்து தான். உலகத்திலேயே 9 கிரகங்களை வச்சுருக்கிறோம். இந்த 9 கிரகங்களில் சூரியன் அப்படிங்கிறது அப்பா, சந்திரனுங்கிறது அம்மா, மூத்த சகோதரங்கிறது செவ்வாய், இளைய சகோதரங்கிறது புதன். அதே போல் ஒரு குரு அப்படிங்கிறது அதாவது ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர், குலதெய்வம்னு சொல்கிறது குரு. அதுக்கப்புறம் மூத்த உறவுகளை குறிக்கிறது மனைவியை குறிக்கிறது சுக்கிரன். பங்காளிகளை கூடியது சனீஸ்வர பகவான். முன்னோர்களை சொல்கிறது ராகு பகவான். அதுக்கப்புறம் நம்மளுடைய தந்தை வழி முன்னோர்களை சொல்கிறது ராகு பகவான், தாய் வழி முன்னோர்களை சொல்கிறது கேது பகவான். அப்போ 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறவுகளாக வர்றாங்க. சூரியன் தந்தையாகவும் வருவார், அதே நேரத்தில் நம்மளுடைய தந்தையும் சூரியனாக வருவார், நமக்கு பிறக்கிற முதல் குழந்தையும் சூரியனாக வரும். அதே போல் அம்மாங்கிற கிரகமும் சூரியனாக வரும், சந்திரனாக வரும். அம்மாங்கிற கிரகமும் சந்திரனாக வரும். அதே போல் அம்மாவுக்கு நிகரான வயதில் மூத்துடைய பெண்களும் சந்திரனாக வருவாங்க. இது போல தான் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு வரும். இப்படி மேலே சொன்ன எல்லா பாவகங்களிலிருந்து ஒவ்வொரு விளக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுக்கு முன்னையே நம்மளுக்கு என்ன வழிபாடு முக்கியம்னா பித்ரு வழிபாடு முக்கியம். இதை விடாமல் தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது நம்மளோட இடையூறுகளை கொஞ்சமாக இடையூறுகளில் இருக்கிற தாக்கம் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும். அடுத்த பிறவியை சொல்கிற பாவகம் 5ஆம் பாவகம். அதற்கு 10ஆக வருவது ஜென்ம லக்னத்திற்கு 2ஆம் பாவகம். அப்போ வாயி, உண்ணும் உணவு இதையெல்லாம் சொல்கிறது 2ஆம் இடம். எனவே தான் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கு நம்ம நிவர்த்தியை தேடிக்கணும் அப்படின்னா அன்ன ஆகாரங்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது, அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுக்கறது, பசித்தவங்களுக்கு அன்னத்தை தானமாக பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும். அதனால்
முடிஞ்ச வரைக்கும் நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய உறவுகள். நாம் எந்த உறவை பகைச்சிக்கிறோமோ அந்த உறவு சார்ந்த ஒரு கிரகம் நமக்கு அது அகைன்ஸ்டாக தான் இருக்கும். இது ஒரு இது எல்லாரும் தெரிஞ்ச தகவல். முடிஞ்ச வரைக்கும் எல்லா உறவுகளோடும் அனுசரித்து யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய எல்லா வினைகளுக்கும் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அப்போது நம்மளுடைய கடன் சுமைங்கிறது குறையும், நம்மளுடைய தீய கர்ம வினைங்கிறதும் குறையும். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச வினை, இது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, நாம் இனிமேல் செய்யக்கூடிய அன்ன தர்மம், ஒருத்தங்களுக்கு அன்னம் தர்மமாக கொடுக்கும்போது இந்த பிறவியில் செஞ்ச பிரச்சனையை நம்ம நீக்கிக்கலாம், நம்ம இதிலிருந்து விடுபடலாம். அதனால தான் நம்மளுடைய திருமுறைகளில் ஒரு பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய திருமுறைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளுக்கு செய்கிற ஒரு பணிவிடை என்னென்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண் அப்படின்னு சொல்லுவாள். நம்மக்கிட்ட பசிக்குது, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி கேட்கும்போது கடவுள் மற்றவங்களுக்குள்ளேருந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாருன்னு அர்த்தம். நாம் பசித்த வாய்க்கு பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும். அன்னதானம் செய்கிறதுனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கி இந்த ஜென்மத்தில் புண்ணியமும் பெருகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பசித்தவங்களுக்கு சாப்பாடு அன்ன தர்மம் கொடுங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க. இதை விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் பாவகங்களை ஆராய்ந்து நம்மளுடைய பாக்கியம் என்ன, நம்மளுடைய யோகம் என்ன, நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 12 பாவகங்களை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற கிரகங்கள் என்ன சாரங்களை வாங்கியிருக்கிறாங்களோ அதனோட இதாகவே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்ன தர்மத்தை செய்வோம், எல்லாரையும் மதிப்போம், பெற்றவங்களுடைய ஆசிகளை வாங்கிக்குவோம். இது நேரம் வரை இந்த பதிவை இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்களுக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிதான வாய்ப்பை கொடுத்து மேடையேற்றி அழகுவாக்கும் என்னுடைய குருநாதருக்கும் என்னுடைய இதயபூர்வமான மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பெயர் ஜோதிட ஆதித்யா வீரகுமார். என்னுடைய தொலைபேசி நம்பர் 99 76 42 22 31. கர்ம நிவர்த்தி ஜோதிட சம்மந்தமாக கர்ம ஜோதிடம், அதாவது கர்ம ரீதியான ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 99 76 42 22. உங்களிடமிருந்து இந்த பொன்னான சந்தர்ப்பத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட ஆதித்யா வீரகுமார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.